வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குரு வேதாத்ரி மகர்ஷி அவர்களே சூக்குமாக நிறைந்து சிறப்பித்து தருவாராக. மௌன நோன்பில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் இனிமையான வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் நிலை பேற்று தவமாகிய துரிய தவம் ஏற்றிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மௌன நோன்பு, அகத்தாய்வு பயிற்சி. தவத்திற்கு அனைவரும் தயாராவோம். சற்று நேராக நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்வோம். இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன்செயல்கள் பதிவளித்து பூர்வநிலை அறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கடற் தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய்க் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காயகற்பம் சீர்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். நாடி சுத்தி பிராணாயாமம். இடது நாசி வழியாக மூச்சுக்காற்றை வெளியேற்றி நாடி சுத்தி பயிற்சி நிறைவு செய்து கொள்கிறோம். தண்டுவிட சுத்தி பிராணாயாமம்.
மூலாதாரத்தில் தண்டுவட சுத்தி பயிற்சி நிறைவு செய்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றிலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றிலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றிலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் துவக்கம் ஆகினை. உருவ மத்தியில் மனம் வைத்து தவமேற்றுவோம். மனம் முழுவதும் புருவ மத்தியிலேயே இருக்கட்டும்.
மெல்ல உயர்ந்து துரியம் தலை உச்சியில் மனம் வைத்து தவமேற்றுவோம். துரியம்
தலை உச்சியில் தவமேற்றுக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க வளமுடன். தவத்தினை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையடையட்டும், மேன்மை பெறட்டும். சங்கற்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். மணமாகாத அன்பர்கள் பெற்றோர்களை வாழ்த்தலாம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம்.
உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். தொழில்துறையிலே, தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புள்ள அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். இனி வரும் வாழ்த்துக்களை எல்லோரும் இணைந்தே வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றங்களும் அதனை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களும் வாழ்க வளமுடன். உலகெங்கும் அமைந்துள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள், அறிவு திருக்கோயில்களும் அதனை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களும் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் ஐக்கிய நாடுகள் சபையின் வாயிலாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கருத்துக்கள் உலக மக்கள் அனைவரையும் சென்று சேர வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இதற்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்க வளமுடன். இயற்கை சீற்றங்கள், போர், பகை, பிணக்கு இவை குறைந்து எல்லா உயிரினங்களும் அமைதியோடு வாழ்வதற்கு ஒவ்வொரு தனி மனிதனின் எண்ணமும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். இன்றைய கூட்டுத்தவத்திலே நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து அன்பர்களும் அவரது அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்கள் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது மௌன நோன்புக்கான நேரம். மனம் அலையாமல் இருப்பது அமைதி, சைலன்ஸ். அதே நிலையில் மேலும் ஆழ்ந்த அமைதியை பெறும்போது உள் அமைதி, இன்னர் சைலன்ஸ். மனமானது ஆகிய இறையுடன் இணைந்து விடுவதை மௌனம் என்கிறார் குரு வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். தன் மனதை கொண்டு
தன்னையே ஆராய்ச்சி செய்து தீய குணங்களை செயல்களை தானே கண்டுபிடித்து அதை நீக்க வழியை வகுத்த வழியை வாழ்வதற்காக மேற்கொள்ளப்படும் சுய பரிசோதனையே தற்சோதனை அல்லது அகத்தாய்வு என்கிறார் நம்ம குரு. தற்சோதனை பயிற்சிக்கும் தன்னிலை விளக்கத்திற்கும் அடிப்படையாக அமைவதுதான் மௌன பயிற்சி. மௌன நோன்பு என்பது ஒன்றையே குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு மனதை அமைதி நிலையில் வைத்து தற்சோதனை செய்து வெற்றி பெறுவதாகும். மௌனத்தில்தான் சூக்கும புலன்கள் திறக்கப்பட்டு இறை உணர்வும் மன தூய்மையும் வினை தூய்மையும் உண்டாகும். தவம் செய்ய, தற்சோதனை மேற்கொள்ள, குணநலனை மேற்படுத்திக் கொள்ள, இறை உணர்வு பெற மௌனம் மிக மிக உயர்ந்த நோன்பாகும். ஆம், இன்றைய மௌன நோன்பு அகத்தாய்வுக்கான தலைப்பு 5 அளவு முறை, உறவில் ஒழுங்கு. வாழ்வில் துன்பம் வராமல் இருக்க உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம் ஆகிய 5 அளவு முறை காப்பது அவசியம். இல்லற வாழ்வில் பால் உறவிலும் அளவும் முறையும் கடைப்பிடித்தல் வேண்டும். அளவு என்றால் அதிகம் வேண்டாம், அலட்சியமும் வேண்டாம் என்பது. முறை என்பது இயற்கைக்கு முரணாக வேண்டாம், அதிகமாக அனுபவித்தல் என்பதற்கு அறிகுறி. மறுநாள் தலைவலி, சோர்வு, மலச்சிக்கல் இவை அனைத்துமே நிகழும். அவரவர் வயதுக்கும் உடல் நலத்திற்கும் ஏற்ப அதனை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆண் குழந்தை பிறப்பதோ பெண் குழந்தை பிறப்பதோ அது ஆணின் வித்துவை பொறுத்தது என்கிறது விஞ்ஞானம். பெண்களின் மீது குறை கூறுவது தவறு என்கிறார் நம் குரு. ஆணிடம் 2 வகையான விந்துக்கள் உள்ளன. ஒன்று எக்ஸ் குரோமோசோம் உள்ள விந்து, மற்றொன்று ஒய் குரோமோசோம் உள்ள விந்து. விந்து முட்டையில் எக்ஸ் குரோமோசோம் மட்டுமே உள்ளது. பெண் முட்டையில் ஒரு பெண் முட்டை எக்ஸ் குரோமோசோம் உள்ள ஆணின் விந்துடன் சேர்ந்து கருத்தரிக்கப்பட்டால் அந்த கரு பெண்ணாக வளர்கிறது. ஒரு பெண் முட்டை ஒய் குரோமோசோம் உள்ள விந்துவால் கருத்தரிக்கப்பட்டால் அந்த கரு ஆணாக வளர்கிறது. எனவே கரு ஆணாகவோ பெண்ணாகவோ உருவதற்கு ஆண்தான் காரணம், பெண் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மகரிஷி இந்த 5 அளவு முறையில என்ன சொல்லி வர்றாங்கன்னா, அடுத்தாப்புல இந்த பாலுறவு என்ற ஒன்று, அதை ஒட்டிய அறிவு எவ்வளவு ஒரு சமுதாயத்தில் தெளிவாக இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் சமுதாயம் நல்ல முறையில் மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் மனவளத்தோடும் இருக்க முடியும் என்கிறார். அது மட்டும் இல்லாம உடலை நலமாக வைத்துக் கொள்வதற்கும் மனதை நலமாக வைத்துக் கொள்வதற்கும் சமுதாய அமைப்பிலே இந்த பொருள் மிக மிக தொடர்புடையதுன்னு அதையும் ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறாங்க. மேற்கொண்டு பார்க்கும்போது அந்த வகையில நம்ம நல்ல முறையில இருக்கணும் அப்படின்னா உயிர் சக்தியை சரியா வச்சுக்கணும் இல்லையா? உயிர் சக்தி உடலிலே சரியாக இருக்க வேண்டுமென்றால் அதை தாங்கக்கூடிய சக்தி, அதாவது விந்து சக்தியானது போதிய அளவிலையும் போதிய அழுத்தத்துடனும் இருக்க வேண்டும். மின்சாரத்திற்கு மின்கலம் பேட்டரி மாதிரி இருக்கக்கூடிய இந்த விந்து சக்தி, அதையே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்கிறோம். அதை எந்த அளவுக்கு பாதுகாத்து எந்த அளவு சரியான முறையிலே நாம் வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவிலே உயிர் சக்தியும் இருக்கும். உயிர் சக்தியும் வித்து சக்தியும் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கின்றதோ அதுதான் வாழ்க்கையின் உடல் நலம் மனநலம் எல்லாமே நன்றாக இருக்கும். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் பிறப்பும் தீயனாய் நல்லவர்க்கும் பொல்லனாம் நாடு என்கிறார் அவை பிராட்டியார். அதே போல விந்துவை மறிக்குங்கால் வீக்கம் பிரமோகம் உந்து வழி கல்லடைப்பு மூடுசரம் அப்படின்ட்டு சில நோய்களை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த நோய்கள் எல்லாம் தடுக்கப்பட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த வகையில சிறுநீரகம், அதாவது கிட்னின்னு சொல்றோம் இல்லையா, அது உடல் முழுவதும் பலவிதமான துன்பங்களும் உண்டாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஞ்ஞானபூர்வமான ஒரு இது. விந்துநாதத்தினுடைய பெருமை, அதனுடைய மதிப்பு இவற்றை எல்லோரும் உணர செய்ய வேண்டும். சிறு வயதிலே அப்படி உணர செய்து விட்டால் வெளியேற்றம் அவசியமாகின்ற பொழுது முறைப்படி வெளியேற்றித்தான் ஆக வேண்டும். அதிகமாக வெளியேற்றி விட்டாலும் மன நஷ்டத்திற்கு மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னா, பல வகையிலையும் மனுஷன் கஷ்டப்படுது, மனிதன் நஷ்டத்திற்கு ஆளாகி விடுகிறான் என்பதையும் நாம் உணர வேண்டும். ஸோ அந்த வகையில் நமக்கு இன்னைக்கு 5 அளவு முறையில் பால் உறவு இந்த மாதிரிலாம் நம்ம
ஒழுக்கமா இருந்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து மகரிஷி சொல்லி வராங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கு மௌனம் தொடங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு உணர்ச்சியும் காலத்தாலே அதை முறையாக தீர்த்துக் கொள்வதற்கு வழி வகுக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? சாக்கடைக்கு கால்வாய் கட்டவில்லை என்றால் வீடு என்னவாகும்? வீட்டிலே தான் எல்லா சுத்தமும் அழுக்கும் தேங்கும். அதேபோல பாலுறவைக்கு ஒரு குறிப்பிட்ட முறைப்படி வாய்க்கால் ஒன்று கட்டாயம் வேண்டும் என்கிறார். அதற்கு வழிகாட்டுதல் தான் நம் மகான் தந்துள்ள காயகல்ப பயிற்சி. இதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம காயகல்ப பயிற்சியினுடைய தன்மைகள் என்னெல்லாம் இருக்கு சொல்லியிருக்காங்கல்ல மகரிஷி. அறிவிலே திருவுடையாருங்கிறது ஒண்ணு. நிறைவா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு வந்து 5 அளவு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல நமக்கு என்ன சொல்றாருன்னா, மகரிஷி வந்து இனிமேல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தக்கூடிய அறிவும் செயலும் வந்து விட்டன என்றால், அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். அந்த அளவுக்கு நம்ம அறிவை மேம்படுத்துறதா இருந்தா, மகானுடைய பயிற்சி நம்ம செய்யணும். இதேபோல இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்லலாம்னா, நமக்கு வந்து மகான் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு தன்மை, "சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தில் வகை தெரிய ஏமான் காட்டே உலகு" அப்படிங்கிறார். விழிப்பு நிலையோடு ஐம்புலன்களின் இயக்கத்தை அளவுபடுத்திக் கொள்வதால் துன்பம் எழாமல் காக்கலாம், நிலையான இன்பத்தையும் அனுபவிக்கலாம். நெறியுடன் வாழும் இத்தகைய வாழ்க்கை முறையால் நாமும் நலமுடன், மகிழ்ச்சியுடன், அமைதியுடன் வாழலாம். பிறரையும் நமது உதவியால் நலமாக வாழ வைக்கலாம் என்கிறார் குரு. இப்பொழுது மௌனம் தற்சோதனை ஆரம்பம். உறவில் ஒழுங்கு, பால் உறவு. இதில் கடைப்பிடிக்க வேண்டுவன எதெல்லாம் நம்ம மகரிஷி சொல்லியிருக்காங்களோ, இப்ப இதுவரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா சில பாயிண்ட்ஸ். அவர்கள் வழிகாட்டிய கருத்துக்களின் அடிப்படையில் ஆராய்வோம், அகத்தாய்வு. வாழ்க வளமுடன். தொடங்குகிறது மௌனம்.
ஐந்தில் அளவு முறை, உறவில் ஒழுங்கு, மௌனத்தில் அகத்தாய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். வள்ளுவ பெருந்தகையின் ஒரு குறள், உய்த்தல் அறிந்து புனல் பாய்பவரே போல் பொய்த்தல் அறிந்து என் புலந்து. தம்மை இழுத்துச் செல்லும் என்று அறிந்திருந்தும் ஓடுகின்ற வெள்ளத்தில் பாய்கின்றவரைப் போல ஊடலால் பயனில்லை என்று அறிந்திருந்தும் ஓடுவது ஏன் என்கிறார் திருவள்ளுவர். அதிலும் அளவும் வேண்டும், முறையும் வேண்டும். இதுதான் அதனுடைய அர்த்தம். அதே போல ஊடலில் தோற்றவர் வென்றார், அது மன்னும் கூடலில் காணப்படும் என்று இன்னொரு குறளில் சொல்கிறார். ஊடலில் தோற்றவரே வெற்றி பெற்றவர் ஆவார். ஊடல் முடிந்து மகிழும்போது அந்த அரிய உண்மை அறியப்படும். இது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறார்? அதிலும் அளவும் முறையும் வேண்டும் என்பதே நமது குருவினுடைய அட்வைஸ். குருவினுடைய ஞான களஞ்சிய பாடல். உறக்கம், உழைப்பு, உணவு, ஆளுறவு, எண்ணம் இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம் என்கிறார் நமது குரு வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இதை மனதில் கொண்டு நாம் அகத்தாய்வை தொடர்வோம்.
தளர்வும் சோர்வும் சலிப்பும் முதுமையை விளைவிக்கிறது. உறுதியும் ஊக்கமும் உழைப்பும் ஒழுக்கமும் இளமையை பாதுகாக்கிறது. ஒருமுறை அமெரிக்க நாட்டிலே நம்ம குருமகன் சென்றிருந்த பொழுது அங்கு ஒரு அம்மையார் கேட்டாவாராம் மகரிஷியிடம், எனக்கு அடுத்த பிறப்பு என்று ஒன்றென்றால் நான் இந்திய நாட்டின் மகளாக பிறக்க வேண்டும். காரணம், அந்த அளவுக்கு கற்பு நெறியிலே சிறந்து ஓங்கி விளங்கக்கூடிய நாடு நம் இந்திய திருநாடு. ஆக ஜீவகாந்தம் உற்பத்தி செய்ய காயகல்பம், பால் உறவு அது ஜீவகாந்த செலவு. எனவே அளவு அது அதிகம் வேண்டாம், அலட்சியமும் வேண்டாம். முறை இயற்கைக்கு முரணாக வேண்டாம். ஒவ்வொரு நாளும் மகானின் பயிற்சிகளை செய்து அளவு முறை காப்போம். வாழ்வில் மகிழ்ச்சி பெறுவோம். மௌன நோன்பினை நிறைவு செய்து கொள்கிறோம். இன்றைய மௌன நோன்பில் கலந்து கொண்ட அன்பர்கள், பின்புலத்திலிருந்து தொண்டாற்றும் அன்பு உள்ளங்கள் மற்றும் வழிநடத்தும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும், அவரது அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கும் மௌன நோன்பில் கலந்து கொண்டு பயன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். பல வாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌன நிகழ்வு சிறப்பாய் நடக்க இறையருளும் குருவருளும் துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.